ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மட்டும் மதுரை போகிறது இல்லைங்க, என் கூட சேர்ந்து இன்னொரு 20 பேர் வந்து மதுரை போகிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள்லாம் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் மதுரை போகிறக்காக புக் பண்ணியிருந்த ட்ராவல்ஸ் வந்து நிற்கும். ஸோ நாங்கள்லாம் வந்துவிட்டோம். எல்லோரும் வந்துட்டாங்களா அப்படின்னு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நாங்கள் மதுரை போகிற பஸ்ஸு. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நாங்களும் பஸ்ஸில் கிளம்பிட்டோம். நாங்கள் பஸ்ஸில் ஆடின ஆட்டத்தை நீங்களே பாருங்கள். டான்ஸோட மட்டும் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் ரீல்ஸும் பண்ணிகிட்ருந்தோம். ரீல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 o'clock வந்து நாங்களும் வந்து மதுரை ரீச் பண்ணிட்டோம். இது நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூமு எங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஹோட்டலில் வந்து ரூம்ஸ்லாம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டே பண்ணிட்டு காலையில் எழுந்து கிளம்பி நாங்களும் வந்து யாதவா காலேஜ் போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா எங்களை மாதிரி நிறைய பேர் ஆரி ஸ்டாண்டர்டும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆரி கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கோம். ஸோ அங்கே சீஃப் கெஸ்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம நளினி அம்மாவும் பாண்டியன் ஸ்டோர்ஸில் இப்போ கலக்கிட்டு இருக்க நம்ம கௌதமி மேமும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் எங்களுக்கு பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களை மாதிரி இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு 1000 பீப்புள்ஸ் பக்கமாக வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மூலயமா பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ப்ளேஸ் பிடிச்சிருப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் லன்ச் எங்களுக்கும் டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க கொடுத்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அப்படி கம்ப்ளீட்டும் பண்ணி முடிச்சாச்சு. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சர்டிஃபிகேட், அதில் ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஆஸ்கர் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட சர்டிஃபிகேட் வித் ட்ராஃபி அண்ட் ஒரு ஆஸ்கர் மெடல் ஒன்று கொடுத்தாங்க. இப்படி தான் என்னோடய டே வந்து மதுரையில் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி விளாக்ஸ்க்கு நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.